ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின தகவல் கூடவே டிடிடில புதிய இஓ நேத்து பதவியேற்றிருக்காங்க. பதவியேற்றதுக்கு அப்புறமா ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டா தர்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் புதுசா ஏதாவது விஷயங்கள் நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து தரிசனம் போறவங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு வியாழன்ல இருந்தே திருமலையில நேரடி சர்வதர்ஷனத்துல பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமா தான் இருந்தது. இது நேத்து நைட்டு திருமலையில இருக்கக்கூடிய வீடியோட அப்டேட். மாட வீதிகள்ல எப்படி பக்தர்கள் ரூம்ஸ் இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்றது இந்த வார எண்டுல 30 to 36 மணி நேரம் அப்படின்றது தான் அப்டேட்டுங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த வாரம் வீக்கெண்ட்ல தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கிரௌடு நாளைக்கு நாளான்றைக்கெல்லாம் கண்டினியூ ஆகுமா, நார்மல் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. நீங்க ஏற்கனவே ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரௌடும் நாளைக்கு ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன்கிழமைக்கு மேல கொஞ்சம் நார்மல் ஆகலாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கும். அதுவும் இல்லாம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா திருமலையில கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு ஒரு ஈவினிங் 4-5 மணிக்கெல்லாம் கூட பூதேவி கவுண்டர்ஸ்ல எல்லாம் போயிட்டு முன்னாடியே அங்க அந்த கவுண்டர் அதாவது டோக்கன் வாங்க போறதுக்கான லைன்லயே நிறைய பேர் உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் இப்படியா அப்படின்னா அப்படி கிடையாது. விஷ்ணு நிவாசம் ஆகட்டும், ஸ்ரீனிவாசம் ஆகட்டும் அப்படிதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் ஈவினிங்கே அங்க போயிட்டு வெயிட் பண்ணி காலையில 2 மணிக்கு ஓபன் பண்ணும்போது அவங்க லைன்லயே போயிட்டு கடைசியா அவங்க டிக்கெட் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி டைம்ல எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா போயிட்டு நம்ம அந்த போகக்கூடிய கியூக்கு முன்னாடி வெயிட் பண்றோமோ அதை பொறுத்து தான். சில டைம் ரொம்ப க்ரௌடா இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு போகக்கூடிய விஷயங்களும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் நார்மலான டைம்ல போறது பெஸ்ட். இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு போறது அதை விட பெஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தரிசனத்துக்கான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 69,870 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனத்துல கம்பார்ட்மெண்ட் எல்லாமே ஃபில் ஆகி வெளியிலேயும் லைன் பாட்டகங்கம்மா கோயிலை தாண்டியும் ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு லைன் இருக்கு அப்படின்றது அப்டேட்டு. அதே மாதிரி நேரடி சர்வதர்ஷனம் 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிடிடியோட அப்டேட் தாங்க. 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 அப்படின்றது மேக்சிமம் ஒரு 20ல இருந்து ஒரு 24 இல்லைன்னா 24ல இருந்து 30 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்த க்ரௌடெல்லாம் சாமி பார்த்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்தவங்க ஓரளவுக்கு இருப்பாங்க. இந்த க்ரௌடு நாளைக்கு ஆகும்போது ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆயிரும். வெளியில பாட்டகங்கம்மா கோயில் வரைக்கும் லைன் இருக்கு அப்படின்றது டிடிடியோட அஃபீஷியலான ப்ரெஸ் அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது டிடிடியோட புதிய இஓ நேத்து பதவியேற்றிருந்தாங்க. பதவியேற்றதுக்கு அப்புறமா அவர் செய்தியாளர் சந்திப்புல ஒரு சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில முக்கியமான இடங்கள்ல போயிட்டு இன்ஸ்பெக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமா அன்னப்பிரசாதம் கவுண்டர் அதே மாதிரி நேரடி சர்வதர்ஷன கியூலையும் இஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்டே சிஎம் சொன்ன விஷயம் திருமலையில அன்னப்பிரசாதத்தோட தரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அதை நாங்க ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால பதவியேற்ற அன்னைக்கே முக்கியமா பக்தர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை செய்யணுன்றதை இஓ இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். பதவியேற்றதுக்கு அப்புறமா செய்தியாளர் சந்திப்புல இஓ என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ரீவாரி சேவை செய்யும் வாய்ப்பு கிடைப்பது முற்பிறவிக்கு உகந்தது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு. நேத்து பதவியேற்றதுக்கு அப்புறமா ஸ்ரீ பத்மாவதி விருந்தினர் மாளிகையில செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு. இதுல பணியை கடவுளாக நம்புவதாக இஓ தெரிவிச்சிருக்காரு. திருமலை ஸ்ரீவாரி கோயிலுக்கு உலகமெங்கிலும் உள்ள இந்துக்கள் தவறாமல் சேவை செய்வதில் ஆசீர்வதிக்கப்படுவதாக அவர் கூறியிருக்கிறாரு. இந்த வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றதாகவும் டிடிடியில் நல்ல நிர்வாகத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். திருமலை உலகின் பணக்கார கோயிலாகும். இங்கு கடமையாற்றும் பணியாளர்கள் அவருடன் இணைந்து பணியாளர்களும் தங்கள் பணியை செய்ய நடவடிக்கை எடுப்பார்கள். திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகள் செய்து தரப்படும் என்றும் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றார். சுவாமிக்கு கைங்கரியங்களை முறையாக நடத்தும் போது பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது கூடவே திருமலை ஸ்ரீவாரி கோவிலின் வளர்ச்சிக்கு முதல்வர் தொலைநோக்கு பார்வை கொண்டுள்ளார் என்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத
பதவியேற்றதுக்கு அப்புறமா வந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நேத்து நேரடி சர்வ தரிசனத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுல ஒரு சில முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஈயோ வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை திருமலையில் உள்ள வரிசைகள், நாராயணகிரி கொட்டகைகள் மற்றும் வைகுண்டம் வரிசை வளாகத்தில் ஆய்வு செய்து பக்தர்களுக்கு டிடிடி வழங்கும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியவர் வந்து தனது முதல் ஆய்வில் பக்தர்களுக்கு டிடிடி வழங்கும் அன்னதானம் மற்றும் குடிநீர் ஏற்பாடுகளை நேரில் கண்காணித்து பக்தர்களிடம் கருத்துக்களை பெற்றதாக தெரிவித்தார். சில இடங்களில் பக்தர்களுக்கு உணவு, குடிநீர் கிடைப்பதாகவும் சில இடங்களில் பால் கிடைப்பதில்லை என்றும் அவர் கூறினார். வரிசைகளிலும் கொட்டகைகளிலும் காத்திருப்போருக்கு பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தேவையான ஏற்பாடுகளை செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அதே போல அடுத்த இன்ஸ்பெக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திருமலையில இருக்கக்கூடிய மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத வளாகத்தில் பக்தர்களுடன் ஈயோவும் வந்து அன்னப்பிரசாதம் சாப்பிட்டிருக்காரு. வரிசை ஆய்வு செய்த பிறகு அவர் MTVACக்கு சென்று சேமிப்பு, சமையல், பரிமாறும் நடைமுறைகளை சரிபார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சில மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறதாகவும் பின்னர் அவர் பக்தர்களுடன் அன்னதானம் குறித்த உரையாடி அவர்களின் கருத்துக்களை சேகரித்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நேற்று முக்கியமான இன்ஸ்பெக்ஷனா பார்க்கப்படுது. தொடர்ச்சியா இன்னும் பக்தர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குன்றதை கேட்டுட்டு அதுக்கு அடுத்து அது மாதிரி என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றத பிரீஃபா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது நேற்று அவர் பதவியேற்றதுக்கு அப்புறமா நடந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, டிடிடிலேருந்து லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய 2 முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாம். நாளைக்கு செப்டம்பர் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், உங்களுக்கு 2 நாளைக்கு ஓப்பனில் இருக்கும். சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா 4 சேவாக்களும் மூலவருக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க குலசேகர படி வரைக்கும் போயிட்டு ஒரு 10லேருந்து 15 அடி தூரத்துக்குள்ள நம்ம பெருமாளை வந்து பார்க்கலாம். எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. 2 நாளைக்கு ஓப்பன்ல இருக்கும், முழுக்க ஃப்ரீ தான். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்ஸிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மீதி எல்லா புக்கிங்குமே நமக்கு 1 by 1 அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுது. நீங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் 2 வாரங்கள் புரட்டாசியில தரிசனம் போற பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாசத்துல ஓப்பன் ஆகக்கூடிய தர்ஷன் டிக்கெட்ல புக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்லயும் நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் செப்டம்பர் மாசத்துக்கு. இதுவே அங்க பிரதர்ஷனம் கிடைச்சிச்சுன்னா அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம். அது இல்லாம நீங்க வந்து புக் பண்ணக்கூடியது 300 ரூபா தரிசன டிக்கெட் நீங்க ட்ரை பண்ணலாம். வர்ச்சுவல் சேவாலையும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டிக்கெட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டேட்ல நீங்க புக் பண்ணிக்கோங்க. புக்கிங் பத்தின வீடியோஸ் ஏற்கனவே வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா ஜெனரல் ஸ்ரீவாரி சேவாவோட ஓப்பனிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கூடவே 27ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதிக்கு ஓப்பன் ஆகுது. 12 மணிக்கு நவநீத சேவாவும் 1 மணிக்கு பராக்கமணி சேவாவும் ஓப்பன் ஆகுது. மீதி எல்லா புக்கிங்ஸுமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் வந்து நடக்குது. இந்த ஜேஷ்டாபிஷேகம் பத்தின ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ச்சித பிரம்மோற்சவம்லாம் வந்து ஜூன் 21ஆம் தேதி வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்காது. யாரெல்லாம் ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்களாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் டைமில் உங்களுக்கு வந்து மலையப்ப சுவாமி தாயார் வந்து மாட வீதிகளில் வரலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜேஷ்டாபிஷேகம் புக் பண்ணலனா கூட நீங்கள் அலங்காரத்தில் அவங்கள பார்க்கணுன்னா ஈவினிங்கில் மாட வீதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன அலங்காரத்தில் வருவாங்க அப்படின்றதும் முக்கியமாக வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ஜித சேவா தான் இந்த ஜேஷ்டாபிஷேகம். ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நாளைக்கும் SST டோக்கன் கொடுப்பாங்க. ரீசன்ட் டேஸில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து லீவு அப்படின்றனால SST டோக்கனில் வாங்குறதுக்கான க்ரௌட் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஏர்லி மார்னிங் 2 மணிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க. ஸ்ரீவாரி மெட்டில் கவுண்டிங் ரொம்ப கம்மி தான், 2500 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சுன்ற அப்டேட் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட்டும் இல்லாமல் பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். APSRTCயில் ஆகஸ்ட் மாதத்துக்கு 1 by 1 ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நமக்கு இப்போ பிளேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ட்ராவல் பண்ணும் அப்படின்ற எந்த கம்பல்சரி உள்ள தர்ஷன் டிக்கெட் வேணும்னா ஜூன் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஜூலை மாதத்துக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூன் மாதத்தில் நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம்னா போகிற மாதிரி தர்ஷன் டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூர் பேக்கேஜஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவைலபிள்ஸ் வந்து இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.